வாழ்க தமிழ், வளர்க தமிழ். கவிநிலவு வானொலி என்றதும் தோன்றுதே மகிழ்வோசை. உணர்வுகளை இதமாய் மீட்டிடும் எங்கள் கவிநிலவு தமிழோசை. உற்சாகமாக நிகழ்வுகளோடு நிறைந்திடும் எங்கள் கவிநிலவு. எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா அலைகள் எங்கள் கவிநிலவு. நல்ல செய்திகளை நாளும் சிந்தித்தோம். நாட்டு நடப்புகளை வீட்டுக்குள்ளே சந்தித்தோம். இணையம் முதல் இதயம் வரை கவிநிலவு வானொலியால் தேன் துளியாய் செவிகளுக்கு விருந்தோசை. மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த கவிநிலவு இணையதள வானொலிக்கு என் கோடான கோடி நன்றிகள், வணக்கங்கள். நான் ரமணி ஸ்ரீனிவாசன், கள்ளக்குறிச்சி. தையல் எந்திரத்தின் மகத்துவத்தையும் தையல் கலைஞர்கள் பற்றியும் ஒரு சிறிய கவிதையாக அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். தலைப்பு: தையல் எந்திரம், தையல் கலைஞர்கள். அன்றும் இன்றும் என்றும் பெண்களின் அதீத நம்பிக்கை. நம்மால் முடியும், தனியாக சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை கொடுக்கும் தையல் எந்திரமே. உறவுகளை பிரிப்பதும் சேர்ப்பதும் இறைவனின் லீலை. துணிகளை பிரிப்பதும் மீண்டும் சேர்ப்பதும் உங்களின் வேலை. உறவுகளை பிரிப்பதும் சேர்ப்பதும் இறைவனின் லீலை. துணிகளை பிரிப்பதும் மீண்டும் சேர்ப்பதும் உங்களின் வேலை. தன்னை நம்பி, தன்னை மட்டுமே நம்பி தன்னம்பிக்கையோடு செயல்படும் தையல் கலைஞர்களே, நீங்கள் பிடித்த கத்திரிக்கோள் ஆனது நாகரீக வளர்ச்சிக்கு ஊன்றுகோல் ஆனது. நேர காலம் அறியாது அயராமல் பாடுபடும் நண்பர்களே, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற நாமக்கல் கவிஞரின் கூற்றுக்கு உரிதானவர்களே, நீங்கள் பிடித்து கணிக்கும் அங்குல நாடாவின் மடிப்பே எங்களின் அகத்துடிப்பின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்பார்கள். எங்கள் தாய் போல மானம் காக்க உதவும் தையல் எந்திரமே. எத்தனை கடின கஷ்டங்கள் வந்தாலும் ஊசி போல் ஊடுருவி காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் மன வலிமை உடையவர்களே, தினமும் பாடுபட்டு உழைத்தாலும் பண நிறைவின்றி போனாலும் கிடைத்ததை வைத்து வாழ கற்றுக்கொண்ட தையல் கலைஞர்களே, ஆதி மனிதன் அரை மனிதன் என்பார்கள். உந்தன் கைவண்ணம் காட்டியதாலோ கண்ணிமைக்கும் நேரத்தில் கற்பனை கூட செய்ய முடியாத ஆடைகளை அழகாக வடிவமைக்கின்றனரே. உயிர்வாய் பேசாத பொம்மையாய் இருந்தாலும் நீ கொடுத்த உடையில் உயிர் பெற்று நிற்கிறதே. உயிர்வாய் பேசாத பொம்மையாய் இருந்தாலும் நீ கொடுத்த உடையில் உயிர் பெற்று நிற்கிறதே. பண்டிகை என்றாலே புது சட்டை தானே, நாங்கள் அழகாக இருப்பதற்கு நீ ரசித்து தைத்து தருவாயே. ஆறென்ன அறுபதென்ன, எந்த வயதாக இருந்தால் என்ன, நீ கொடுத்த சட்டையோடு புத்துணர்வை புகுத்தி தருவாயே. உலகை காக்க பெரும் பங்கு உண்டு மருத்துவர்களுக்கு, அதற்கு நேர் நிகரான பங்கு உண்டு உங்களுக்கு. உலகை காக்க பெரும் பங்கு உண்டு மருத்துவர்களுக்கு, அதற்கு நேர் நிகரான பங்கு உண்டு உங்களுக்கு. முகம் காண நண்பர்களுக்கும் மருத்துவ மக்கள் அனைவருக்கும் உயிர் கவசமாய் முகக்கவசம் தந்தாயே எங்கள் தையல் கலைஞனே. தையல் இயந்திரமே, நீ இல்லாமல் நாங்கள் இல்லையே. அனைவருக்கும் அழகான ஆடைகளை வடிவமைத்து கொடுக்கும் தையல் எந்திரமே. தையல் கலைஞர்களே, அனைவருக்கும் தையல் எந்திர தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பளித்த கவிநிலவு வானொலிக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு அல்போன்ஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதுவரை என்னுடைய கவிதையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளையும் அன்பான பணிவான வணக்கங்களையும் தெரிவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் கூறுகிறேன், கவிநிலவு FM இணையதள வானொலிக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள், வணக்கங்கள். நான் ரமணி ஸ்ரீனிவாசன், கள்ளக்குறிச்சி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.